Hello everyone, welcome to all. Welcome to our today's session. In our today's session, we are going to discuss about uh, International Year of Quantum Science and Technology. So recently, United Nations General Assembly declared 2025 as the International Year of Quantum Science and Technology on June 7, 2024. Here, what is the purpose? The initiative is a global collaboration aimed at strengthening national capacities in basic sciences and science education. The main focus is on celebrating impacts of quantum science on technology, culture, understanding of the natural world. Historical significance: 2025 will mark as a 100th anniversary of two foundational development, that is it is in quantum mechanics. Here, first one is the wave mechanics, was developed by Erwin Schrödinger in 1925. Describes a particle like electron as a wave-like object. Electrons behaves like a wave as well as a particle character. Then matrix mechanics was developed by Werner Heisenberg, Max Born, and Pascal Jordan. This is another one development, foundational development. So it leads to the recent technology of quantum technology. Different formulation of quantum mechanics using matrices. These developments laid the foundation of modern quantum science, which has led numerous technological advancement. Quantum science அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா quantum science has significantly influenced the development of modern technologies like quantum computing. கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்தவரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் தட் யூஸ் குவாண்டம் பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கியூபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் பொறுத்தவரையில் பிட்டுன்னு சொல்லுவோம். அதாவது அங்கே வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 1 அப்படின்றத வேல்யூ நம்ம சொல்லுவோம். அதாவது ஆஃப் அப்படின்னா 0, ஆன்னா 1, ரெண்டு கண்டிஷன். இங்கே எப்படின்னா கியூபிட்டை பொறுத்தளவில் 0 1 அண்டு எய்தர் 0 ஆர் 1 சேம் ஸ்டேட்டில். இப்போ ரெண்டு ஸ்டேட்டுமே வந்து அங்கே வந்து பாசிபிலிட்டி இருக்குது. இதுதான் தேர்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் என்ன சார், என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது ஸ்பீடிங், அந்த கால்குலேஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடாக இருக்கும். நார்மல் கிளாசிக்கல் கம்ப்யூட்டரை விட இது ஸ்பீடாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் லாக் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அப்போ ஒரு 4 டிஜிட் நீங்கள் நம்பர் வந்து லாக் பண்ணி வச்சுருங்க, ஒரு 3 டிஜிட் நம்பர் நீங்கள் லாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, ஒரு 3 டிஜிட் நீங்கள் போடுவீங்க, அதுக்கு 1 செகண்ட் ஆகும். தென் ரெண்டாவது அடுத்த காம்பினேஷன் போடுவீங்க, அதாவது ஒவ்வொரு தடவையும் ஒரு அட்டெம்ப்ட் நீங்கள் பண்ணீங்க. ஃபைனலாக எந்த காம்பினேஷன் செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கோ அப்போ வந்து ஓப்பன் ஆகும். ஆனால் இந்த கியூபிட்டை பொறுத்தவரை, இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்தவரை at a சேம் டைம் சைமல்டேனியஸாக ஆல் பாசிபிலிட்டிஸ் பாசிபிள் நம்பர்ஸ் வந்து அது சென்ட் பண்ணும். அதில் எது வந்து கரெக்டாக இருக்கோ அது வந்து உடனே வந்து நம்மளுக்கு வந்து லாக் ஆகும் ஒரே நேரத்தில். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போடுறதுக்கு 1 செகண்ட் ஆகலாம். பட் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அத்தனை பாசிபிலிட்டிஸும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி சரியான இதை வச்சு என்ன பண்ண உங்களை லாக்கை நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். இதுதான் எக்ஸாம்பிள், நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து நான் வச்சுக்கிறது. அப்போ ஒரு கால்குலேஷன் நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஒரு கால்குலேஷன் நீங்கள் போட்டாலும் சரி, ஏன்னா இங்கே மெயினாக என்ன அப்படின்னா அடுத்த ஒரு விஷயம் பேசுவோம், அதாவது சூப்பர் பொசிஷன் அப்படின்னு நம்ம பேசுவோம். சூப்பர் பொசிஷன் அப்படின்றது ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஒரு பிரின்சிபல். என்ன அப்படின்னா, குவாண்டம் சிஸ்டத்தை பொறுத்தவரை கேன் எக்ஸிஸ்ட் இன் மல்டிபிள் ஸ்டேட் சைமல்டேனியஸ்லி. அப்போ இது மல்டிபிள் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்றதான் அங்கே சொல்கிறோம், சைமல்டேனியஸ்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காயின் நீங்கள் எடுத்துருக்கீங்க. இப்போ காயின் நீங்கள் வந்து என்ன பண்ணி விட்றீங்க, ஸ்பின் பண்ணி விட்றீங்க. ஸ்பின் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தட் கேன் எய்தர் பி ஹெட் ஆர் டைலாக இருக்கும் அன்டில் மெஷர்டு. அதாவது நீங்கள் வந்து காயினை வந்து நீங்கள் வந்து கேட்ச் பண்ண வரைக்கும் அது என்ன ஆகும் அப்படின்னா, ஹெட்டுன்னு சொல்ல முடியாது, ஸ்பின் ஆகும் போது
ஹெட்டர்னு சொல்ல முடியாது, டைல்னு சொல்ல முடியாது. அந்த அந்த பொசிஷனை தான் நம்ம என்னதுன்னா மல்டிபிள் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் பொசிஷனில் இருக்கும் இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே. அப்போ உங்களுக்கு நீங்கள் இம்மீடியட்டாக ஒரு கால்குலேஷனோ ஒரு டீட்டெயில் நீங்கள் பண்ணும் பொழுது ஒரு உடனே உங்களுக்கு இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பண்ணும். அதுதான் வந்து அந்த சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இந்த குவாண்டம் அதாவது கேட் தாட் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லிட்டு ஸ்காட்டிஞ்சர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸ்கேட் தாட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டை கேட்டை ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு இமேஜின் பண்ணுறது தான். அதாவது ஒரு கேட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்குள்ள ஒரு கெய்கர் கவுண்டர், அதாவது ரேடியேஷனை டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கெய்கர் கவுண்டர். அது போக என்ன அப்படின்னா ஒரு பாய்சினியஸ் இதை வந்து ஒரு ஒரு இதில் ஒரு பாட்டிலில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கெய்கர் கவுண்டரோட ஒரு சுத்தியல் வந்து அட்டாச் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே ஒரு ரேடியாக்டிவ் எலிமெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து ஆட்டத்தை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரேடியாக்டிவ் டிகே ஆனால் கெய்கர் கவுண்டர் வந்து அதை வந்து சென்ஸ் பண்ணும். அப்போ கெய்கர் கவுண்டர் சென்ஸ் பண்ணுச்சுன்னா சுத்தியல் ஃபங்க்ஷன் ஆகி என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய அந்த பாட்டில் இருக்கக்கூடிய பாய்சன் இதை வந்து உடைக்கும். உடைச்சோன்ன உடனே என்ன ஆகும், அந்த பாய்சன் வெளியில் வந்தோடனே கேட்டு வந்து என்னாகும், இறந்துடும். இது ஒரு கண்டிஷன்னு வச்சுங்களேன். இப்போ இது எப்போ நடக்கும், எப்போ பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ரேடியாக்டிவ் இந்த ஆட்டம் பிளேஸ் பண்ணியிருக்கோம். 50% டிகே இஸ் பாசிபிள். 50% டிகே பாசிபிள். 50% வந்து டிகே ஆகாமல் இருக்கலாம். இது 2 சான்சஸ் வந்து அங்கே இருக்குது. எப்போ அண்டில் வி ஓப்பன் த பாக்ஸ், அது வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷனை தான் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரேடியோஆக்டிவ் அந்த எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம் பார்த்தீங்கன்னா ரேடியோஆக்டிவ் ஆட்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50% சான்ஸ் வந்து டிகே ஆச்சு அப்படின்னா 50% சான்ஸ் டிகே ஆகுது, ஏதோ ஒரு 50% சான்ஸ் இருக்குது அது டிகே ஆகிறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும், கெய்கர் கவுண்டர் வந்து அதை கவுண்ட் பண்ணும், உடனே அதை ரிசீவ் பண்ணும், தென் சுத்தியல் ஃபங்க்ஷன் ஆகும், பாட்டில் உடையும், பாய்சனஸ் கேஸ் போகும், கேட்டு உடனே வந்து இறந்துரும்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அது நடக்கலை, 50% சான்ஸ் தான் நம்ம சொன்னோம். அப்போ 50% நடக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது கேட்டு வந்து உயிரோடு இருக்கா இல்லை இறந்துருச்சா அப்படின்றத நம்ம அந்த ஸ்டேட்டில் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எப்போ அண்டில் வென் வி ஓப்பன் த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இதைத்தான் வந்து இந்த சூப்பர் பொசிஷனில் சொல்கிறோம். இதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். காயினை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னோம். அப்போ ஸ்பின் ஆகும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டு டைல்னு நம்மளால் சொல்ல முடியாது, அது ஸ்பின் ஆகிட்டு இருக்கும். எப்போ நம்ம கடைசியாக காயினை ஸ்டாப் பண்ணும்போது தான் நம்ம ஹெட்டா டைலான்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ஸ்டேட்டு தான் அங்கே வந்து ரொம்ப ரொம்ப அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்தவரை இதுதான் அதனுடைய ஸ்பீடுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு கால்குலேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் இப்போ நார்மல் இதை பொறுத்தவரை ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணால் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நார்மல் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் பொறுத்தவரை கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதே இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளம் நீங்கள் கொடுக்கும் பொழுது அப்போ கொஞ்சம் டைமிங் எடுக்கும். ஆனால் அந்த மாதிரியான காம்ப்ளெக்சிட்டிஸான இதை வந்து என்ன பண்ணணும், கால்குலேஷன்களை என்ன பண்ணணும்னா இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நம்மளால் செய்ய முடியும். ஏன்னா அது வந்து என்னன்னா எல்லா பாசிபிள் கண்டிஷன்ஸும் அதுகிட்ட இருக்கும். அதான் சொல்கிறது, ஒரு லாக்கை நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம லாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடுவோம், ஒரு 2 டிஜிட் லாக் நம்ம போட்டு வச்சுருக்கோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 நம்பர் போடுவோம். இது வரலையா அடுத்த நம்பர்னு போட்டு நம்ம டைம் ஒவ்வொருத்துக்கும் ஒரு டைம் எடுக்கணும். ஆனால் இந்த சூப்பர் அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அத்தனையும் சென்ட் பண்ணும். அதில் சரியான பாசிபிலிட்டிஸ் லாக் ஓப்பன் ஆகும். அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு அதனுடைய டைம் எடுத்துக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரே நேரத்தில் அது முடிக்க முடியும். இது வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை பொறுத்தவரை இதனுடைய இந்த டெக்னாலஜியை பொறுத்தவரை இந்த சூப்பர் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பார்ட்டிகிள்ஸை பொறுத்தவரை இது எக்ஸிஸ்ட் இன் மல்டிபிள் ஸ்டேட் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ இதை தான் நம்ம வந்து எலக்ட்ரான்ஸு இது எல்லாமே எலக்ட்ரான்ஸு ஃபோட்டான்ஸு இதெல்லாம் என்ன அப்படின்னா டூயல் கேரக்டர் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஏன்னா ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலை பொறுத்தளவில் சொல்லும் போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் டு டிட்டர்மின் த பொசிஷன் அண்டு மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ ஒரு ஆட்டத்தில் எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இந்த பொசிஷனில் தான் இருக்கும் அந்த எலக்ட்ரானு,
இவ்வளவு வேகத்தில் தான் வரும் அப்படின்றத சைமல்டேனியஸாக நம்மளால் இவ்வளவு வேகத்தில் இந்த பொசிஷனில் இருக்கும் அப்படின்றத சைமல்டேனியஸாக நம்மளால் சொல்ல முடியாது. இதுதான் நம்ம வந்து குவாண்டம் குவாண்டம் மெக்கானிக்ஸில் நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதனுடைய ஃபவுண்டேஷன்ஸ் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்காட்டிஞ்சருடைய வேவ் ஈக்குவேஷன், அதே மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைசன்பெர்க்னு நம்ம சொல்லலாம். ஹைசன்பெர்க்குடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப வரும். அவங்க அந்த அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக தான் கம்மிங் 2025 இதை வந்து 100th அனிவர்சரியாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் 2025 வந்து குவாண்டம் இயர் வந்து யுனைடெட் நேஷனுடைய ஜென்ரல் அசம்பிளி வந்து அது வந்து அறிவிச்சிருக்காங்க. ரைட். இப்போ அடுத்த ஒரு விஷயம் வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இப்போ குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 or more குவாண்டம் பார்ட்டிகிள் வந்து they are interconnected such that the state of one instantly determines the state of other. இது நமக்கு என்ன எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னா, இப்போ 2 குவாண்டம் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. 2 குவாண்டமாக இருக்கலாம், 2 or many more குவாண்டம் இதாக கூட இருக்கலாம். இன்டர் கனெக்டடுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இன்டர் கனெக்டடுனா இப்போ த ஸ்டேட் ஆஃப் ஒன், இப்போ ஒரு குவாண்டம் பார்ட்டிகிளுடைய ஸ்டேட் தட் இன்ஸ்டான்ட்லி டிட்டர்மின்ஸ் அதர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2 பேர்கிட்ட நம்ம என்ன பண்ணோம்னா பேர் ஆஃப் க்ளோஸை நம்ம வந்து கொடுக்குறோம், ஹேண்ட் க்ளோஸை நம்ம கொடுக்குறோம். இவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம், இன்னொருத்தருக்கு ஒரு ஏன்றவருக்கு ஒரு 2 க்ளோஸ், ஒரு பேர் ஆஃப் க்ளோஸ் கொடுக்குறோம், இன்னொருத்தவங்களுக்கு பேர் ஆஃப் க்ளோஸ் கொடுக்குறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா ஏவுடைய ரைட் க்ளோஸ் வந்து என்ன இருக்குது, மிஸ்ஸிங் ஆகிருக்கு. பட் இதனுடைய காம்பினேஷன் இங்கே கிடையாது. அப்போ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இதில் இருக்கக்கூடிய லெஃப்ட் க்ளோஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம்னா அதனுடைய இன்ஸ்டாண்டாக அந்த க்ளோஸ் எங்கே அது எங்கே இருந்தாலும் சரி, அது என்ன சொல்கிறாங்கன்னா லைட் இயர்ஸ்க்கு அப்பாற்பட்டு இருந்தால் கூட இமீடியட்டாக அதை வந்து என்ன பண்ண முடியும், இன்ஸ்டாண்டாக டெட்டர்மின் பண்ண முடியும். இது தே ஆர் இன்டர் கனெக்டட். இப்போ இது இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத டெட்டர்மின் பண்ண முடியும். இதைத்தான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ இந்த ஒரு இதுவுமே அங்கே வந்து குவாண்டம் டெக்னாலஜியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஸோ நோ மேட்டர் ஹவு ஃபார் அப்பார்ட் தே ஆர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த குவாண்டம் கிரிப்டோகிராஃபி. கிரிப்டோகிராஃபி என்கிரிப்ஷன் மெத்தட். இது வந்து கம்யூனிகேஷனில் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு கம்யூனிகேஷன், நம்ம ஒரு மெசேஜ் பண்ணுறோம், ஒரு தகவல் சொல்கிறோம் அப்படின்னா தே ஆர் கன்வெர்டட் இன்டு எ கோடாக மாறி ஒரு கோடாக கன்வெர்ட் பண்ணி தான் மெசேஜ் போகும். பட் அந்த கோடு வந்து யாரும் இடையில என்ன பண்ண முடியாது, இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. குவாண்டம் டாட் டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அங்கே என்ன பண்ண முடியாது, அதை இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. பட் அந்த அடுத்த எண்டில் யார் ரிசீவிங் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணும்பொழுது அந்த கம்யூனிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா அந்த கோடு வந்து கன்வெர்ட் ஆகி அவங்கள பார்த்துருந்தோம். இதுதான் வந்து என்கிரிப்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சேஃப் செக்யூர் கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இருக்குது. டிஃபென்ஸ் இந்த மாதிரியே சைடில் பார்த்தீங்கன்னா குவாண்டம் சென்சார் அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஹை ப்ரீசிஷன் சென்சார் யூஸ்டு இன் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸில் சென்சார் வந்து ரொம்ப ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து கல்ச்சுரல் இம்பேக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குவாண்டம் சயின்ஸுடைய அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது ஹஸ் சேஞ்ச்டு அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த நேச்சுரல் வேர்ல்ட் ஃப்ரம் த பிஹேவியர் ஆஃப் டைனியஸ்ட் பார்ட்டிகிள் டு த நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி இட் செல்ஃப். டைனியஸ்ட் பார்ட்டிகிள் இந்த எலக்ட்ரான் அளவு நம்ம சொல்கிறோம். அதுதான் வந்து என்ன சொல்கிறோம்னா டூயல் கேரக்டர் அப்படி சொல்கிறோம். அதுதான் அவங்க வந்து குவாண்டம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து எவால்வ் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம சொல்கிறோம். இப்போ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் குவாண்டம் அப்படின்றத சொல்லும் பொழுது வந்து ஸ்ட்ரென்தனிங் சயின்ஸ் எஜுகேஷனை ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் இன் குவாண்டம் சயின்ஸ் அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ், எஜுகேட்டர்ஸ் அண்டு the general public. Support education initiatives and activities that inspire the young generation to explore science and technology. Building national capacities. Encourage the countries to invest in developing their scientific infrastructure, research capacities related to the quantum science. Foster collaboration between the nations to ensure the shared growth in technological and advancement. ரிமார்க்ஸ் பை தியரி பிரிட்டன். அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த தியரி பிரிட்டன் அப்படிங்கிறது கமிஷனர் ஃபார் இன்டர்னல் மார்க்கெட் ஆஃப் யூரோப் யூனியன். அவங்க என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாண்டம் டெக்னாலஜிஸ் ஹேவ் எ கிரேட் பொட்டன்ஷியல் டு
accelerate progress towards achieve a more sustainable and equitable world. இதனுடைய முக்கியத்துவம் significance பார்த்தீங்கன்னா this highlights the European Union's review that quantum technologies can play a pivotal role creating a future that is both environmentally sustainable and socially equitable. So key takeaways நம்ம பார்த்தோம்னா International Year of Quantum Science and Technology will be a year-long global initiative focused on the impact and the potential of quantum science. 2025 marks the century since major developments in quantum mechanics, a milestone that underscore the field of rare-bit evolutions. Implications of the features அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா IYQ will potentially drive the investment and interest in quantum technologies globally. New developments in quantum computing, quantum communications could revolutionize the various sectors including healthcare, finance and environmental science. Then activities during International Year of Quantum Science and Technology. So workshop and seminar expected to focus both theoretical foundations and practical applications of quantum mechanics. Public engagement even to make quantum science accessible to the general public. These are all the important points about that International Year of Quantum Science. So I hope all of you understood that the International Year of Quantum Science, United Nations General Assembly declared 2025 as International Year of Quantum Science. I hope all of you understood. Once again, thanks to all. We will meet in another session with another one new topic. Thank you.